சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழை சேது ஸ்கேன் பண்ணுறதுக்காக கூப்பிட்றாரு ஆஸ்பத்திரிக்கு. ஆனால் தமிழுக்கு ரொம்பவே பயமாகிருது. ஐயையோ, இது என்னடா இது, புது பிரச்சனையாக இருக்கே. இப்போ தான் நம்ம அந்த குடும்பத்தில் ஒன்று சேர்ந்து நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினச்சா திரும்பவும் ஒரு புது பிரச்சனை கிளம்புது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்பவே பயத்தோடு இருக்காங்க. சேது சொல்கிறாரு, என் குழந்தை எப்படி இருக்குன்னு நான் ஸ்கேனில் பார்க்கணும் தமிழே, நம்ம உடனடியாக கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. மோகனாவுக்கும் பயமாகிருது. இப்போ தான் குடும்பத்தில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்கன்னு நினச்சேன், திரும்பவும் புது பிரச்சனை கிளம்புதே அப்படின்னு சொல்லிட்டு மோகனா பயப்படுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சேது சொல்கிறாரு, சரி வா தமிழ் போவோம் அப்படின்னு கிளம்பும்போது மோகனா சொல்கிறாங்க, நானும் வாரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அப்பத்தா சொல்கிறாங்க, நீ எதுக்கடி போகிற, சின்னஞ்சிறுசுக ரொம்ப நாள் சென்று தனியாக போகுதுக, நீ இரு அவங்க போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா மோகனாவை போக விடாமல் நிப்பாட்டிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழும் சேதுவும் காரில் போய்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு மோகனா டாக்டருக்கு ஃபோன் பண்ணி, டாக்டர் இந்த மாதிரி என்னோட மகனும் மருமகளும் வந்துகிட்டு இருக்காங்க, என் மருமக கர்ப்பமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது, அவ கர்ப்பமா இருக்கா அப்படின்னு தான் எல்லாத்துக்கும் தெரியும், நீங்க அவங்கிட்டையும் கொஞ்சம் பொய் சொல்லுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா டாக்டர்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் டாக்டர் சொல்லிடுறாங்க, என்னால் அப்படி பண்ண முடியாதுமா, இப்போ எனக்கா இருந்தாலும் நீங்கள் இந்த உண்மையை சொல்லி தானே ஆகணும், என்னோட வேலைக்கு பாதிப்பு வந்துடுமா, உங்கள் வீட்டுக்காரர் வேற அமைச்சராக இருக்காரு, இந்த விஷயத்தில் நான் ஏதாவது தப்பு பண்ணேன் அப்படின்னா என்னோட வேலை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் மோகனா சொல்கிறத செய்ய மறுத்துடுறாங்க. மோகனா கெஞ்சி கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் டாக்டர் நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா தமிழும் சேதுவும் காரில் போய்கிட்டு இருக்காங்க. காரில் போய்கிட்டு இருக்கும்போது தமிழுக்கு வாந்தி வந்துடுது. வாந்தி எடுத்துக்கிட்டே தமிழ் போகிறாங்க. என்ன தமிழாச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. இல்லைங்க ஒன்றும் இல்லைங்க, காரில் வர்றது ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், சரி தமிழ் நீ படுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. கரெக்டாக 2 பேரும் ஆஸ்பத்திரிக்கு போயிடுறாங்க. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் உள்ளே கூப்பிடவும் சேதுவும் தமிழும் உள்ளே போகிறாங்க. டாக்டர்கிட்ட சேது ரொம்பவே ஆர்வமாக கேட்குறாரு, என்னோட குழந்தை எப்படி இருக்கணும்னு பார்க்கணும் டாக்டர் நான், அது மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளை வரும்போது வாந்தி வேற எடுத்துச்சு, நீங்கள் என்ன ஏதுன்னு பாருங்கள், ஸ்கேனில் என் குழந்தைய காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது ஒரு அப்பாவா ரொம்ப ஆர்வமாக கேட்குறாரு. இதை கேட்டுட்டு டாக்டருக்கும் ஒரு பக்கம் பயமாக இருக்குது. சேது டாக்டரு அப்புறம் தமிழை 3 பேரும் ஸ்கேன் ரூம்குள்ளே போகிறாங்க. அங்கே போயிட்டு தமிழை செக் பண்ணி பார்த்தா தமிழ் கர்ப்பமாக இருக்காங்க. டாக்டர் சொல்லிடுறாங்க, இதுதான் உங்கள் குழந்தை, நீங்கள் நல்லா பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் சேதுவுக்கு ரொம்பவே சந்தோஷமாகிருது. இதுவா என் குழந்தை, இதுக்கான ஃபோட்டோவை மட்டும் எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. சரி நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போங்க அப்படின்னு டாக்டரும் சொல்லிடுறாங்க. அப்புறம் சேது வெளியே போயிடுறாரு. டாக்டர் சொல்கிறாங்க, ஏம்மா நீ உண்மையாகவே கர்ப்பமாக இருக்க, உங்கள் அத்தை என்கிட்ட பொய் தான் சொல்ல சொன்னாங்க, ஆனால் இப்போ நீ உண்மையாகவே மாசமாக இருக்கமா, நீ 2 மாதம் கர்ப்பமாக இருக்க அப்படின்னு சொல்லவும் தமிழுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது. உண்மையாவா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு சேது என் குழந்தைய பாருங்க, என் அம்மாவை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை காட்டுறாங்க. இதை பார்த்துட்டு மோகனா அப்புறம் ராஜா அவங்க எல்லாத்துக்குமே சந்தோஷமாகிருது. அப்பத்தாவும் சும்மா சூப்பராக ஹாப்பி ஆயிட்டாங்க. அடே சேது நம்ம குடும்பத்தோட வாரிசுடா இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த குழந்தைய ஸ்கேனில் பார்த்துட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழும் மோகனாவும் தனியாக போய் பேசுகிறாங்க. அத்தை நான் உண்மையிலே மாசமாக இருக்கேன் த, அந்த டாக்டர் உண்மையை தான் சொல்ல போனாங்க, ஆனால் கடைசியில் என்னை செக் பண்ணி பார்த்துட்டு நான் மாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க த, 2 மாதம் கர்ப்பமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கிட்ட தமிழ் சொல்லதும் மோகனாவுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிருது. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.